10 நிமிஷத்துல பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸ். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோதுமை மாவுல பண்ண போறோம். மைதாலாம் ஆட் பண்ணாம பண்ண போறோம். இது வந்து 1 மாசம் வரைக்குமே கெட்டு போகாது. டீக்கும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். தீபாவளி, பொங்கல் எல்லாத்துக்குமே வந்து நீங்க இத செய்யலாம். இப்போ 1 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரவை 3 டேபிள் ஸ்பூன். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். நெய் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் பெருங்காயம், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள் இல்ல கரம் மசாலா போட்டு ஆயில் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதான ரீசன் என்னென்னா, அது ஒரு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். அதுக்காக தான். ஸோ பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணி. ஸோ இந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. இப்போ எள்ளு, ஓமம் 2மே வந்து ரொம்ப முக்கியமானது. நல்ல ஜீரணத்தை கொடுக்கக்கூடியது. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃபஸ்ட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். இந்த டோ ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு டைட்டான டோன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். செமி சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் கையில் தொடும்போது சாஃப்டாக இருக்கணும், ஹார்டாக இருக்கக்கூடாது. மூடி 20 நிமிஷம் வச்சுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கிற மாவெல்லாம் மிக்ஸ் ஆகும். இப்போது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பால்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு இதை வந்து தின் ஷீட்டாக நம்ம தேய்க்க போகிறோம். இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கோவா ஸ்பெஷல்னு சொல்லலாம். இது வந்து அவங்க ஸ்வீட் பண்ணுவாங்க. இதில் எக்கு எல்லாமே போட்டு, மைதா, ரவை எல்லாம் எல்லாமே போட்டு பண்ணுவாங்க. பட் அதுலேயே வந்து இது காரமானதுன்னு சொல்லலாம், ஸ்பைஸியாக ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போது இதை வந்து எந்த அளவுக்கு தின்னா தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னா நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. ட்ரெடிஷ்னலாக இது மைதாவில் தான் பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கோதுமையில் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கொயராக கட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 எட்ஜையும் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பட் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அதுக்கு முதல்ல ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் ஷேப்பில் வந்து நம்ம ஸ்கொயராக கட் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களால் கத்தியில் பண்ண முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கேலை வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் பண்ணலாம். அளவுகள் வந்து சேமாக வரணும் சொன்னால். ஸோ இந்த மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ப்ரௌனாக ஆரம்பிச்சிடும். அந்த மாவு ரொம்ப புளிச்சு. ஸோ இந்த ஸ்கொயர் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நான் எப்படி பண்ணுறேனே அதே மாதிரி பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது இந்த ஸ்கொயராகவே நீங்கள் போட்டு கூட ஃப்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி 1 மந்த் வரைக்குமே இது கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். அவங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போது இதே மாதிரி 2 எட்ஜையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அழகான ஒரு ஷேப்பில் வந்துடும். ஸோ பார்த்தாவே தெரியும் அப்படின்ட்டு உங்களுக்கு. லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்கனாவே பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கோங்க. இதே நான் சொன்ன மாதிரி ஸ்வீட்டாக பண்ணணுன்னா இப்படி பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் ஆகிடும். 1 கப் மாவு எடுத்திங்கன்னா 1 கப் சுகர், 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு 1 கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா இது மாதிரி செஞ்சுட்டு அதில் போட்டுடலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் ஸ்பைசஸ் சேர்க்கக்கூடாது. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எதுவும் சேர்க்காமல் பண்ணி பாருங்கள். ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நீங்கள் பண்ணி வெல்லம் சிரப்பில் போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கொழுக்கட்டை மாதிரி ஆகிடும். செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் போட்டுட்டு நல்லா சூடான எண்ணெயில் போடுங்க. அப்புறம் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 to 6 மினிட்ஸு ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இது போட்ட உடனே ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடணும். இல்லைன்னா கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால டக்குன்னு வந்து ப்ரௌன் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணாது.
ஸோ அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலும் வந்து அதை அப்சர்வ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். க்ரியேட்டிவல்னு இன்னொரு சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட அதில் 1800 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்.